நீங்க வாழ்க்கையில ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களா? உங்க மனசு அமைதி இல்லாம இருக்கா? இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மெடிசன் தான் இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரியமுடன் பிரபா. வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ், கோபம், வெறுப்பு, ஓவர் திங்கிங் இப்படி பலவிதமான பிரச்சனை இருக்கு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஜிஹெச்ல தர ஒரே ஒரு வெள்ள மாத்திரை மாதிரி ஒரே ஒரு மெடிசன் தான். த பெஸ்ட் மெடிசன் இஸ் மெடிடேஷன். உங்களால நம்ப முடியுதா இந்த மெடிடேஷன் வந்து பெஸ்ட் மெடிசன் எல்லாத்துக்குன்னு? பட் என் லைஃப்ல இருந்து இந்த அனுபவத்தை சொல்றேன் உங்களுக்கு. நானும் லைஃப்ல ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங் இப்படி நிறைய விஷயத்துல ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன். பட் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு மெடிசன் மெடிடேஷன் தான். இதே மாதிரி நானும் ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ் எனக்குள்ள நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இது எல்லாத்துக்கும் சிறந்த மெடிசன் வந்து மெடிடேஷன் தான். மெடிடேஷன் அப்படிங்கிறது சாதாரணமா நம்ம நினைக்கிறோம், கண்ணை மூடி உட்கார்றது தானே அப்படின்னு. அது அப்படி இல்லை. அந்த மெடிடேஷனுக்குள்ள பவர்ஃபுல்லான மெடிசன் இருக்கு. சிம்பிளா நினைக்கலாம் தியானம் பண்றது ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு. அது ஒன்றும் கடினம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான் நண்பா. ஸ்டார்டிங்ல உங்க மைண்டை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம். நம்ம புதுசா ஒரு விஷயத்த பழகும்போது எப்பயுமே அது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பழகின பிறகு அந்த பழக்கம் உங்களை விடாது. எப்பயுமே உங்க மைண்டு வந்து உங்களுக்கு எதிராக தான் செயல்படும். நீங்க ஒரு விஷயத்த செய்ய போனாக்க, இதை ஏன் செய்யற, இது வேண்டாம் அப்படின்னு தான் தடுக்கும். பட் அதை மீறி அதை செஞ்சு பார்த்துருங்க. அதனுடைய இன்பத்தை அனுபவிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் அது உங்களை விடாது. நானும் இப்படிதான் சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சப்ப கண்ணை மூடி உட்காந்தா 10 நிமிஷம் கூட உட்கார முடியாது. மைண்டுக்குள்ள அவ்வளவு தாட்ஸ் ஓடும். என் மைண்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பாருங்க, இப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், என்னோட எக்ஸாம்பிள் இருந்து சொல்றேன். இது வந்து சின்ன விஷயம்தான். ஒரு 10 நிமிஷம் தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். 21ல மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் கண்டிப்பா என்னால உட்கார முடியல. என் மைண்டுக்குள்ள அவ்வளவு தாட்ஸ், அவ்வளவு குப்பைகள், அவ்வளவு உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நம்ம உட்காரும் போது நமக்கு எதிராக இந்த இயற்கையும் நமக்கு எதிராக தான் வந்து செயல்படும். நம்ம கண்ண மூடி உட்காந்தாதான் எங்க இருந்தாவது ஒரு குரல் கேட்கும், மூக்குக்கு நேரா வந்து ஒரு ஈ பறக்கும், நம்ம கொசு வந்து கடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி நிறைய தொந்தரவுகள் வரும். ஆனா அதை கடந்து நீங்க டெய்லி 10 நிமிஷம் உட்காந்து பழகுங்க. அதையே திரும்பி 15 நிமிஷமா அதிகப்படுத்துங்க. அதையே 20 நிமிஷம் ஆக்குங்க. நீங்க டெய்லி எந்த டைம்ல செய்றீங்களோ அந்த டைம்லயே தினமும் செஞ்சு பழகுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேபிட்ங்கிறது உருவாக ஆரம்பிச்சிடும். ஒரு பழக்கத்தை உருவாக்குறது தான் நமக்கு கடினமா இருக்கும். அந்த பழக்கத்தை உருவாக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அது நம்மளை வழி நடத்தும். இது வந்து என்னுடைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். நான் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கும் சிரமமா தான் இருந்தது. அதான் சொல்றேனே, ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியல என்னால. இப்ப இன்னைக்கு என்னால 1 மணி நேரம் கூட கண்ணை மூடி உட்கார முடியும், எந்த தொந்தரவும் இல்லாம. இப்ப என் மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். நான் இப்ப என்னுடைய அனுபவத்திலேருந்து பேசுறேன், நான் உணர்ந்ததை பேசுறேன். என்னுடைய அனுபவம் உங்க வாழ்க்கையின் அனுபவம் மாறும்போதுதான் அது உங்களுக்கு புரியும். இப்ப நான் சொல்லலாம் ஈஸியா, ஆனா இது நிறைய ஸ்ட்ரகிளை கடந்து தான் வரணும். ஸ்டார்டிங்ல நீங்க புதுசா மெடிடேஷன் பண்ணும்போது நீங்க கண்ண மூடி உட்காரும்போது உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கலாம். பரவாயில்ல, தூங்கிடுங்க. தூக்கம் எவ்வளவு பெரிய மெடிசன் தெரியுமா? தூக்கம் இல்லாம இன்னைக்கு எவ்வளவு பேர் அலையறாங்க தெரியுமா? தூக்கத்துக்காக மாத்திரை போட்டு தூங்குறவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஆனா அதை விட பெட்டரா உங்களுக்கு ஈஸியா தூக்கம் வருதுல, அதுவே பெரிய பிளஸ் தான். கண்ண மூடி உட்காரும்போது தூக்கம் வருதா? தூங்கிடுங்க. நீங்க உட்காந்துருக்கும் போது அப்படியே சாயிர மாதிரி தோணலாம், இப்படி பின்னாடி சாயிர மாதிரி தோணலாம், அப்படியே இப்படி உடம்பு கூணிக்கிட்டு போகலாம். எது வந்தாலும் சரி, உங்க மைண்டை கவனிக்காதீங்க. நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம், உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. ஆனா உங்களால கவனிக்க முடியாது ஆரம்பத்துல. எங்கெங்கே ஓடும், ஓடுட்டங்க, பரவாயில்ல. எவ்வளவுக்கு அது ஓடுதோ வெளியில, அவ்வளவு உங்க மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகும். நம்ம மைண்டுக்குள்ள அவ்வளவு குப்பைகள் சேர்த்து வச்சு ஒண்ணு பாக்குறது, ஒண்ணு பேசுறது, ஒண்ணு கேட்கறது, இப்படி நம்ம அன்றாடம் பாக்குற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள், படிக்கிற விஷயங்கள், இது எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள பதியுது. இது சேர்ந்து கெட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே கலந்து நம்ம மைண்டு வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுது. அந்த குப்பையை கொட்டினா தானே அந்த குப்பை தொட்டி காலியாகும். நம்ம சேர்த்தே வச்சுக்கிட்டே இருந்தா அது ஒரு நாட்டம் வீச ஆரம்பிச்சிடும். காலியை பண்ணணும்னா டெய்லி அமைதியா உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. தினமும் உட்காருங்க. என்ன நடந்தாலும் சரி. வாழ்க்கையில டைமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார டைம். நீங்க ஒரு டிராவல்ல போகும்போது கூட கண்ணை மூடி உட்காரலாம் அமைதியா. இல்ல நீங்க அலுவலகத்துக்கு போய் அங்க ஒரு 10 நிமிஷம் உட்காரலாம். இல்ல உங்க வீட்டுல காலையில எழுந்ததும் ஒரு 10 நிமிஷம் உட்காரலாம். சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்னதா எப்பயுமே. பெருசா அப்படின்னு எப்பயுமே நினைக்காதீங்க. பெரிய விஷயமா தான். நம்மளுடைய பெரிய விஷயம்ன்றதே சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது. நானும் இப்படிதான். ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல தான் ஆரம்பிச்சேன். எடுத்ததும் நானும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார முடியாது நிஜமாலுமே. ஜஸ்ட் 10 மினிட்ஸ்லாம் ஆரம்பிச்சேன் என்னுடைய தியான பயிற்சியை. அதுக்கப்புறம் இடையில கொஞ்ச நாள் விட்டுட்டேன். சரி, நம்ம மைண்ட் எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு, சுத்தமாயிடுச்சு, இப்ப ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு. ஆனா திரும்பி 1 மாசம் செய்யாம விட்டப்போ திரும்பி பழையபடி ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னால அந்த மெடிடேஷன் அப்படின்ற பழக்கத்தை விடவே முடியல. ஏன்னா
என் மைண்ட் இப்போ அந்த அமைதி நிலையை உணர்ந்துருச்சு, அதுக்குள்ள பழகிடுச்சு. இப்போ அதை கண்டிப்பா என்னால விட முடியல. ஏன்னா அந்த பீஸ்ஃபுல் மைண்ட் வந்த பிறகு இப்ப அந்த கச்ச கச்ச ஓடிட்டு இருக்க அந்த மைண்டுக்குள்ள எப்படி நம்மளால வர முடியும்? அதனால உங்க லைஃப்ல நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அமைதியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மகிழ்ச்சி அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு பழக்கத்தை தினமும் கடைபிடிங்க. உங்களுக்கு இதுல என்னெல்லாம் சிரமம் இருக்குன்னு தோணுதோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இல்ல உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தோணுதோ வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் பெரிய புத்தரோ அப்படிலாம் இல்ல. என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல இருந்து சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல நான் 5 வருஷமா கடந்து வந்த விஷயத்துல நான் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணேன் அந்த மெடிடேஷன்ல, அதுல இருந்து எப்படி ரிலீஃப் ஆக முடியும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன், ஷேர் பண்ணிப்பேன். உங்களுக்கு என்ன விதமா உதவி தேவைனாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். இந்த சேனல் ஆரம்பிச்சதே என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம், என்னுடைய அறிவின் அனுபவம், இதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணி மற்றவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொண்டுட்டு வரணுங்கிற ஒரே நோக்கம் தான். எப்பவுமே அதான் சொல்லுவார் வள்ளுவர், தான் பெற்ற இன்பம் வையகவும் பெருக அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே நோக்கம். இந்த ஆனந்தத்தை இந்த அனுபவத்தை மற்றவங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான். மெடிடேஷன் சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க. ஆனா கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சு எங்கேயுமே விடாதீங்க. தினமும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி பழகி பாருங்க. அது உங்களுக்கு இயல்பாவே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் உங்களால விட முடியாது. நீங்க ஆரம்பிக்கும் போது கஷ்டமா இருக்கும், சிரமமா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க டெய்லி பயிற்சி பண்ணும்போது அது உங்களுடைய வாழ்க்கையில் இயல்பா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்த தொடங்குறதுக்கு தான் யோசிச்சுட்டே இருப்போம். தொடங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ரன்னாக ஆரம்பிச்சிருவோம். இந்த சின்ன பழக்கம் தான் எவ்வளவு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் தெரியுமா? நீங்க பழகி பாருங்க, நீங்க செஞ்சு பாருங்க. உங்க மனது எவ்வளவு அமைதியா இருக்கு அப்படிங்கறத உங்களால உணர முடியும். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சிரமமா இருக்கலாம். எனக்கும் அப்படிதான் இருந்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி. பட் இன்னைக்கு நான் இப்போ உங்க கூட அமைதியா ஆனந்தமா பேசிட்டு இருக்க முடியுதுன்னா இந்த ஒரு பழக்கம் தான் என் லைஃப்ல என்னை அமைதிப்படுத்துச்சு. எனக்கும் ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ், கோபம், வெறுப்பு இப்படி எல்லாமே இருந்திருக்கு. பட் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு பழக்கத்தின் மூலமா கத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு கோபம் வரும், ஆனா வரும்போது அதை எப்படி நிதானமா கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு வெறுப்பு வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மனம் ஒரு மோசமான எதிரி. ஆனா அதே மனம் தான் ஒரு நல்ல நண்பன். அவனை நம்ம எப்படி பழக்கப்படுத்துறோங்கிறது தான் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த அவனை பழக்கிட்டோம்னா நம்மள நினைச்ச மாதிரி செய்ய வைக்கலாம். பட் அவனை விட்டுட்டோம்னா அவன் நினைச்ச மாதிரி நம்மளை செய்ய வச்சுட்டு போயிடுவான். நம்ம மனம்ன்றது என்னன்னு புரியாமையே நம்ம வாழ்ந்துட்டோம். நானும் அப்படிதான் இருந்தேன். இன்னைக்கு மனம்ன்றது என்னன்னு புரிஞ்சிச்சு. அந்த மனத்தை உணர்ந்ததுனாலதான் இன்னைக்கு மனம் அமைதியா உங்க கூட பேசிட்டு இருக்க முடியுது. இந்த வாழ்க்கையின் அனுபவத்தை ஆனந்தத்தை நீங்களும் அனுபவிக்கணும்னா கண்டிப்பா சிறந்த மெடிடேஷன். நீங்க உங்களுக்கு எப்படி மெடிடேஷன் செய்யறதுன்னு தெரியல அப்படின்னாக்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் மெடிடேஷன் வீடியோ அப்லோட் பண்றேன். நீங்க ஜஸ்ட் கைடட் மெடிடேஷன் அதை ஃபாலோ பண்ணி டெய்லி அதை மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா கைடட் மெடிடேஷன் வீடியோ அப்லோட் பண்றேன். யூடியூப்லயே நிறைய மெடிடேஷன் வீடியோஸ் இருக்கு. பட் நான் வேணும்னாலும் உங்களுக்கு தர தயாரா இருக்கேன். உங்க வாழ்க்கை மேம்பட்டதாக்க என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க வாழ்க்கையை ஒரே நாள்ல மாறிடாது. உங்களுடைய ஒவ்வொரு நாள் முயற்சி, ஒவ்வொரு நாள் பயிற்சியின் வெற்றி தான் உங்கள் வாழ்க்கையின் மாற்றம். இது நீங்க ஒரு விஷயத்த மற்றவங்க கூட எப்பயுமே கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்களே கம்பேர் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்க இந்த நிலையில இருந்து ஒருபடி நேரிக்கிறேனா அப்படிங்கிறது மட்டும்தான் உங்க வாழ்க்கையின் முன்னேற்றமா இருக்கு. அடுத்தவங்க யாரு கூட நீங்க கம்பேர் பண்ணாலும் நிஜமா லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்க, ஸ்ட்ரகிளா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க லைஃபை இன்னும் மோசமாக்கிக்குவீங்க. உங்க லைஃப்ன்றது உங்க லைஃப் மட்டும்தான். இதுல கம்பேர் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு நீங்களே கம்பேர் பண்ணிக்கிங்க. நேற்று இருந்ததை விட இன்னைக்கு பெட்டரா இருக்குன்னா, இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு பெட்டரா இருக்குன்னா அப்படிங்கிறது மட்டும்தான் லைஃப். மற்றவங்க கூட கம்பேர் பண்றதே இல்லை. இதை எப்பயுமே ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுங்க. இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்மளை வழிநடத்தட்டும். நன்றி.